எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாரன்ஸ் அண்ணா முதல்ல பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேரா போய் உட்கார்ந்தோம். போய் முதல் முறையா உட்காரும் போது அவர் ஒரு நடிகராகவும் நான் அவரை பார்க்கல, நம்ம திரைப்படத்துல பார்த்துருக்கோம்ல, அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன். ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் உடன்பிறப்பு மாதிரி. ஆக்சுவலா 2 பேருமே அப்படிதான் இருக்கும். அந்த போட்டோ எடுத்து எங்க அம்மாட்ட காமிச்சேன். நான் பெற்ற பிள்ளை மாதிரியே இருக்கு. அம்மா அவர் நீங்க பெற்ற பிள்ளை இல்ல, இந்த உலகத்துல எல்லாரும் பெற்ற பிள்ளை மாதிரிலாம் அவர் இருக்காரு. கண்ணனி அம்மா உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. அது மாதிரி 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். மாற்றம் நிறைய சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது. அதுதான் உண்மையான விஷயம். பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்ட இருந்து அந்த முதல் வார்த்தை விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணா, விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் யாருமே திரும்பி பார்க்கறது இல்லையோ என்னவோ தெரியல. பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்ல. நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். நிறைய கடன் பிரச்சனை, நிறைய ஒண்ணும் இல்ல. நீங்க கிராமங்கள்ல போய் தெருவோரத்துல ஒரு கீரை கட்டு எவ்வளவுன்னு கேட்டா 10 ரூபான்னு அந்த பாட்டி 1/2 மணி நேரம் திருட்டு போகலாம். 10 ரூபாய். ஆனா கண்ணாடி ஷோரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம். அது வேற பிரச்சனை. ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்திலேயே இழுக்கக்கூடாத சாயம் 2 இருக்கு. நம்ம துணி சாயம் இழுத்துருச்சுன்னா போட முடியாது, விவசாயம் இழுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு? முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, கிராமமா போகணும், எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும், அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும். அண்ணா கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம். நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே. அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க. அது சத்தியமான உண்மை. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுதா அப்படின்னு கேட்டேன். இல்லடா, அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க. அது என்ன விஷயம்னு, கல்வி வேணும், கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்கா இருந்தது. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு. அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான். வள்ளுவன் ஏகப்பட்ட குரல் எழுதியிருக்காரு. அதுல ஒரு குரல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவன். இந்த குரலை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்காது. வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான். இந்த குரல்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா, நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம். அதுக்காகவே நீ படிச்சுட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் அண்ணா ஏன் துணையே உனக்கு தேவையில்லை, நீ படிச்சுனா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான் நான் விவசாயம் கல்வியான்னு கேட்டேன். அது எப்படி, அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வரீங்களே, மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்கும் போதுலாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும். ஃபாஸ்டா போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும். அது இப்படி மேல வயசை தூக்கி போடும்போது நான் மேல பார்ப்பேன், பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு. எனக்கு அந்த பயம்லாம் இருக்கும். நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம், நம்ம எப்படி வாழ்றோம், இதை விட பெரிய குடும்பம். நேற்று கோவிஷீல்டை பத்தி ஒரு விஷயம் வந்தது. என் மாமியார் எனக்கு போன் பண்ணது, நீ கோவிஷீல்டு தானே பார்த்தா, இந்த நேரம் பார்த்து நீ போன் பண்றீங்க. அவ்வளவு பயம். மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வளரக்கூடிய பிள்ளைகள், குழந்தைகளுக்கெல்லாம் சுகர் இன்னைக்கு இருக்கு. நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம். இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டு இருக்கோம். இவ்வளவு அளவுதான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷண்ட் வருது, சுகர், ஏகப்பட்ட விஷயங்கள். கேன்சர்னா எனக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம். 100 குழந்தைகள்ல 4 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறோம், எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க, சொல்லிக் கொடுங்க. பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க. சோ மருத்துவம் ரீதியாக லாரன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன். முடியாத குழந்தைகள், வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா. என்னோட
என்னுடைய குழுவை நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்வியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், தேடி 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 உதவி செய்ய. பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்துட்டார், அங்கே இரு கை உண்மை கடவுளாக வணங்கன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமா தான் பாக்குறாங்க. அது குறிப்பா என்ன மதிச்சு கூட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் உனக்கு கொடுப்பேன், இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா பண்ணுங்கன்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா கண்டிப்பா ஏன்னா இப்ப வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் பட்டிமன்ற பேச்சாளர் விஜய் டிவில வேலை பார்க்கிறோம். அதுல இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னு இல்லையா, அதுவே போதும். ₹1 கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லி ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் தான். எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். நிறைய நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சேன். பணம் காசு கொடுத்துதான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அன்னதானம் சொல்லுவாங்க, பணம் கொடுத்து என்ன தானம், ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க. அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம். நீ நல்லா பண்ற, நீ நல்லா இருக்க, நீ சூப்பரா இருக்க. நம்ம வெள்ளத்துல எல்லாம் உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒரு மெசேஜ், ஒரு மீன் ஃபங்க்ஷன் தான். அறந்தாங்க நிஷான் பார்த்தா 1000 சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இதுக்காக நான் வந்து ஃபுல் மேக்கப்ல போய் நிற்க முடியும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாருங்க. அதை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு இந்த மாற்றம் இந்த உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கருத்துக்கள் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது, எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நாங்கெல்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குநராகி இந்த 25 வருடம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கருத்துக்கள் கொடுங்க. இயக்குனர், நடிகராக எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்துல இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்போம். இனிமேல் யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவுக்கு பார்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். டிவி சீரியல்ல ஒரு காமெடி நடிகரா வந்து பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நிறைய டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் இவங்க பேசுறத பார்த்து. என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. எம்எல்ஏனா அரசியல் நினைச்சிடாதீங்க, கோத்து விட்டுறாதீங்க தலைவா. இது ஒன்லி சேவை மட்டும்தான். ஸோ நீங்க பண்ற அந்த சேவையை பார்த்து, இப்போ நீங்க பேசுற பேச்சை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன். உங்க ஊர்ல வச்சு, உங்க ஊர்ல அந்த டிராக்டர், அந்த டிராக்டர் நீங்க யாரெல்லாம் ஊரால பயன்படுற மாதிரி வைக்காதீங்க. எத்தனை விவசாயிங்க வேணுமோ அத்தனை விவசாயிங்க தினமும் எடுத்துட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டோம். அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் நன்றி. தேங்க்யூ சகோதரி.